சோதித்த உடனே அவர் இன்றைக்கி நான் ஒரு பக்கம் போகக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, ஊழியத்து போகக்கூடாது, விசுவாசமாக இல்லாமல் நம்ம இஷ்டப்படி போடணும், எதையுமே அவர் நினைக்கல. அவர் என்ன செய்தாராம் பாருங்கள், 2வது வசனத்தில் அந்த சோதனை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி படிக்கும்போது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இது ஒரு கடினமான சோதனையா, லகுவான சோதனையா? இருக்கிறதுலே கடினமான சோதனை இது ஒன்று. ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இந்த சோதனையை நம்ம தாங்கிக் கொள்வோமானால், இதை கடந்து வருவதற்கு ஆண்டுடைய உதவியை தேடுவோமானால், அவருடைய பிற்காலங்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். வார்த்தையை கேட்ட உடனே ஆபிரகாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார்? ஜெபத்தோடு புறப்பட்டார். 3வது வசனம், ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்துட்டார். அதிகாலையில் எழுந்து என்னை ஆசீர்வதின்னு சொல்லி ஆசீர்வாதத்துக்காக கேட்கல, நீர் எனக்கு சொன்ன கட்டளைகளை, நீர் எனக்கு கொடுத்த சோதனையை தாங்குவதற்கும் இதை முறையாக செய்வதற்கு எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி எப்போ எழுப்பிட்டாரா? அதிகாலையில் எழுப்பிட்டார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அந்த கிருபை பெற்றுக்கொண்டு வாசிப்போம். தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆமென். தேவன் அவருக்கு எந்த இடத்தை குறிப்பிட்டாரோ அந்த இடத்துக்கு ஒரு கழுதைகளை சேனை ஏற்றி மற்றதெல்லாம் கொண்டு போய் 2 வேலைக்காரங்க இவர் எல்லாரும் புறப்பட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் நம்ம ஆண்டவற்றை ஜெபிக்க இந்த சோதனை இன்னும் எப்படிலாம் நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுப்பார். அடுத்த வசனம், 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 3 நாள் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. தூரத்து இடத்துல ஆண்டவர் சொன்ன இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. தொடர்ந்து அவர் ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். வேலைக்காரங்க 2 பேரையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் நிறுத்தி கழுதையை பத்திரமா இருந்துக்காங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றார். திரும்பி வருவேன்னு சொல்லி சொல்லாமல் நாங்கள் எப்படி போகிறோமோ அதே மாதிரி நான் பத்திரமா என்ன செய்வோம், திரும்பி வருவோம் என்று விசுவாச வார்த்தை சொல்கிறார். இன்றைக்குரிய செய்தி என்னன்னு சொன்னால், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அப்போ முதல் சோதனை சில சமயங்களில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை சோதிக்கிறார்.